எண்மரின் உயிரிழப்பால் சோபை இழந்தது குருநாகல். 35 அடி ஆழ சேற்றுக்குள் புதைந்தது உயிரோடு மனிதம். புத்தாண்டு விடுமுறையை குடும்பத்தோடு குதூகலமாக கொண்டாடியவர்களை எதிர்பாராது அழைத்தது மரணம். முற்றுப்புள்ளி இல்லாத சோகம். எம்பிலிபிட்டியவிலிருந்து சுற்றுலா பயணமாக உறவுகளுடன் சென்ற குழுவில் 15 பேர் உள்ளடங்குவர். 15 பேரும் சுற்றுலா செல்லும் பொழுதே திட்டமிட்ட பிரதேசம் தெதுரு ஓயா ஆற்றில் நீராடிவிட்டு செல்லப்போவோம் என்ற ஆர்ப்பரிப்பில் இறங்கி நீராடியவர்களை இழுத்துச் சென்றது நீரேறி. ஒருவர் இருவரல்ல, 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 2 காணவில்லை. எஞ்சிய 2 தேடும் பணியை கடற்படையினரும் உயிர்காப்பு பிரிவினரும் மேற்கொண்டு வருகின்றனர். தெதுரு ஓயா ஆற்றுப்படுக்கையில் பொதுவாக சுற்றுலா பயணிகள் வந்து நீராடி செல்வது வழமை. ஆனால் கடந்த காலங்களில் இப்பிரதேசத்தில் தொடர்ச்சியாக மண் அகழ்வு இடம்பெற்று வந்ததனால் ஆற்றின் ஆழம் அதிகமாக இருந்தது. இந்த ஆழத்தின் தாக்கத்தினால் நீரோட்டங்களின் அதிகரிப்பும் ஆழமாக இருந்தது. ஆற்றின் மேற்புறம் நீரேந்து நிலை அமைதியான வடிவில் இருந்தாலும் ஆழத்தின் தன்மை 35 அடி ஆழம் கொண்டது. இதனால் குறிப்பிட்ட பகுதியில் நீராடியவர்களை நீர் மூழ்கடித்து விட்டது. 15 பேர் ஒரு வாகனத்தில் பாடி ஆடி கொண்டாடி வந்தவர்களில் 10 பேர் ஆற்றிலிறங்கி நீராடியதில் எண்மரின் உயிரற்ற உடலங்கள் மீட்கப்பட்டுவிட்டது. 2 தேடும் பணி தொடர்கிறது. ஆனால் அந்த 2 உயிரோடு இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவாகவே உள்ளதாக மீட்பு படையினர் தெரிவிக்கின்றனர். இச்சம்பவம் தொடர்பில் மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில், வெப்பமான காலம், உஷ்ணம் அதிகமாகும் பொழுது உடலின் மாறுதல்கள் அதிகமாக காணப்படும். குளிர்ந்த நீரில் இறங்கும் பொழுது தசைகள் இழுத்து பிடித்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். இதனால் எவ்வளவு நீந்த தெரிந்தாலும் இந்த நீர்நிலைகள் கதிகலங்க வைத்துவிடும் என்றனர். இவை மட்டுமன்று, மீட்பு பணிகள் தொடரும் பொழுது முதலில் மீட்கப்பட்டது தந்தையினதும் மகனினதும் உடலம். இவை 2 ஒன்றோடொன்று கட்டிப்பிடித்தவாறே இருந்தது. அதேபோல் ஏனையவர்களின் உடலங்களும் மீட்கப்பட்ட பொழுது அவர்கள் உடலும் மூச்சு திணறி கைகால்கள் விறைப்படைந்து இறுக்கமடைந்து காணப்பட்டது. இதில் இறந்தவர்களுக்கு பெரும்பாலும் நீச்சல் தெரிந்திருப்பதற்கான வாய்ப்பில்லை என தெரிகிறது. இச்சம்பவம் தொடர்பில் உறவினர்கள் கருத்து தெரிவிக்கையில், புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நிறைவு பெற்றதும் கடவத்த பகுதியைச் சேர்ந்த 7 பேர் கொண்ட குழுவினர் கொபைகனே பகுதியில் உள்ள உறவினர்கள் வீட்டுக்கு வந்து அங்கிருந்த உறவினர்களுடன் இணைந்து எல்லாமாக 15 பேர் தெதுரு ஓயாவில் நீராடச் சென்றனர். வளமையாக நீராடும் இடம். திடீரென இவ்வளவு நீர்மட்டம் உயர்ந்துள்ளதை பார்க்கும் பொழுதே ஆச்சரியமாக இருக்கிறது. இவர்களில் 2 மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பியுள்ளோம். அவர்களின் நிலை என்னவென்றே எமக்கு தெரியாது. உறவினர்களோடு சந்தோஷமாக கொண்டாடிய புது வருடம் எமக்கு எமனாகும் என்று எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்தனர். 2026ஆம் ஆண்டு சித்திரை புத்தாண்டு விடுமுறை நீரேந்து மரணங்கள் உட்பட வீதி விபத்துக்கள் உள்ளடங்கலாக 50 பேர் கொல்லப்பட்டதுடன் 23 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 24 நீரேந்து மரணங்கள் பதியப்பட்டுள்ளன. இதற்கென்ன காரணம்? ஏன் இப்படி நடக்கிறது? யார் சரி யார் பிழை என்ற கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் விடைகளை போலீசாரிடமோ கடற்படையினரிடமோ நாம் தேட முடியாது. காரணம், நீரேந்து நிலைகளில் இறங்கும் பொழுது அந்த இடம் பற்றி பூரண அறிவு எமக்கு இருக்க வேண்டும். ஆற்றை கண்டவுடன் நீர் நல்ல நிலையில் இருக்கிறது, இங்கு குளிக்கலாம் என குதிப்பவர்கள் அதன் ஆழத்தை உணர்வதில்லை. இவற்றுக்கப்பால் பண்டிகை காலங்களில் பணியாரங்களுக்கு பதிலாக மது பாவனையும் சிலரிடம் இருக்கிறது. வெளியில் தெரியாவிட்டாலும் குடும்பங்களிடம் வெளிப்படையாக தெரியப்படுத்தாவிட்டாலும் இதன் தாக்கங்கள் நீரேந்து மரணங்களில் துல்லியமாக இருக்கிறது. அதைவிட குடும்பத்துடன் சுற்றுலா வருபவர்கள் தமக்கு நீச்சல் தெரிந்தால் மாத்திரம் உங்கள் பிள்ளைகளையோ அல்லது சிறுவர்களையோ நீர்நிலையில் இறக்குங்கள். நீர்நிலைகளின் தன்மை ஒரு பொழுதும் ஒரு மட்டத்தில் இருக்காது. ஆட்கள் இறங்கும் பொழுது நீரின் மட்டம் உயர்வது வழமை. எனவே பாதுகாப்பை முதலில் ஏற்படுத்த வேண்டியது நாங்கள்தான். பாதுகாப்பற்ற முறையில் சென்றுவிட்டு உயிரிழப்புகளால் உறவுகளை தொலைப்பதில் பயனில்லை. தெதுரு ஓயா எப்பொழுதும் நீர்மட்டம் ஓடிக்கொண்டிருக்கும் பிரதேசம். வெப்பமான காலநிலையிலும் தெதுரு ஓயாவில் நீர் வற்றுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை.
எனவே இந்த இடத்திற்கு சுற்றுலா வந்த கடவத்தை பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு இது தெரியாது. ஆனால் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் அறிந்திருப்பர். எனவே இவர்கள் சுற்றுலா வந்தவர்களுடன் தெளிவற்ற பயணத்தை மேற்கொண்டமே இவ்வாறான மரணம் சம்பவிக்க காரணம். இவை இவ்வாறு இருக்க, இச்சம்பவத்தை நேரில் பார்த்தவர் போலீசாருக்கு கருத்து தெரிவிக்கையில், எல்லோருமாக 15 பேர் சுற்றுலா வந்தனர். அதில் 10 பேர் நீரில் குளிப்பதற்கு இறங்கினர். முதலில் நீரில் இறங்கிய முதியவர் மெல்ல மெல்ல நீரில் மூழ்குவதை அவதானித்தவர்கள் அவரை காப்பாற்ற போய் ஆழ நீர்க்குழிக்குள் உள்ளீர்க்கப்பட்டு விட்டார்கள். 2026ஆம் ஆண்டு நடந்த பேரவலங்களில் இதுவும் ஒன்று. இறந்தவர்களான கொப்பேகன கம்பமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகரான சமீர பிரதீப் புஷ்பகுமார வயது 39, அவரது 34 வயதுடைய மனைவி, 9 வயதான பிள்ளை மற்றும் 72 வயதான தந்தை ஆகிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4வரும், இவர்களுடன் சமீரவின் சகோதரனின் மனைவியான ஹெங்கமுலவைச் சேர்ந்த நிரோஷா லக்மாலி வயது 42, அவரது 13 வயது நிரம்பிய மகன் மற்றும் 70 வயதான தந்தை ஆகிய 3வரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் இரு குடும்பத்துக்கும் உறவு முறையான 18 வயது மாணவன் ஒருவருமாக 8 பேர் உயிரிழந்துள்ளதாக தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அடையாளம் காணப்பட்ட சடலங்கள் அனைத்தும் நிக்கவரட்டிய நீதவான் சந்தன லியனகே சம்பவ இடத்துக்கு வருகை தந்து இந்த உடலங்களை பார்வையிட்டதுடன் அவர்களின் சடலங்கள் நிக்கவரட்டிய ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் அங்கு மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்றதும் உறவினர்களிடம் உடலங்கள் கையளிக்கப்படவுள்ளன. ஏற்றுக்கொள்ள முடியாத இழப்பு. பாதுகாப்பற்ற நீர்நிலையில் உயிரிழந்த உறவுகளுக்கு பிரஸ்தமலின் நெஞ்சார்ந்த அஞ்சலிகள்.